வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இது பல்சர் 150. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து வண்டி வந்து ஓவர்ஃபுல் ஆகுது. அதுவும் ஓவர்ஃபுல் ஆனால் நம்ம நார்மலாக சென்டர் ஸ்டாண்டில் இருக்கும்போது வந்து ஓவர்ஃபுல் ஆகிறதே கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வண்டி வந்து எவ்வளோ தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரேஸ் பண்ணாலும் எந்த மாதிரியான ஓவர்ஃப்ளோ லீக் எதுவுமே வரல. அதே இது நம்ம எங்கேயாவது போயிட்டு சைடு ஸ்டாண்டில் வந்து கஸ்டமர் நிப்பாட்டிட்டு போகும்போது பெட்ரோல் வந்து அந்த ஓவர்ஃப்ளோ டீப் வழியாக வந்து நிறைய லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கடையில் நிப்பாட்டி பார்த்தேன், லீக் ஆகிடுச்சு. அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். சைடு ஸ்டாண்ட் நான் போட்ட உடனே பாருங்கள், பெட்ரோல் வந்து ஒழுகிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது என்ன பிரச்சனை அப்படிங்கிற வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பிரித்து பார்க்கலாம். பொதுவாக வந்து கார்பரேட்டர்லேருந்து பெட்ரோல் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாலே ஒன்று கார்பரேட்டரில் வந்து என்னென்ன இஷ்யூ இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், கார்பரேட்டரில் வந்து நீடில் போயிருக்கலாம், இல்லைனா ஃப்ளோட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உள்ள கார்பரேட்டருக்குள்ள வந்து டஸ்ட் இருக்கலாம். அதாவது வந்து பெட்ரோல் டேங்க்லேருந்து ஃபில்ட்ரு ஆகாமல், சரியாக ஃபில்ட்ரு ஆகாமல் டஸ்ட்டு வந்து உள்ளே போய் அந்த நீடில் லாக் ஆகிற இடத்துல வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த நீடில் வந்து லாக் ஆகாது. அதனாலேயே கூட நமக்கு வந்து லீக்கேஜ் ப்ராப்ளமும் வரும். இது எதனால் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது இல்லையா, நம்ம கழட்டினா தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து ஒன் பை ஒன்னாக கார்பரேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக கழட்டிட்டு அதில் வந்து என்ன பிரச்சனை, அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அவ்வளோதான் கார்பரேட்டரு. இனிமேல் நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு இது வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய கார்பரேட்டர் கப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து முதல்ல வந்து நம்ம வந்து 2 ஸ்க்ரூ வரும். அது வந்து ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கப்புக்குள்ளே வந்து வேறு எதுவும் டஸ்ட் இருக்குதா இல்லை வேறு எதுவும் இஷ்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, 2 ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கார்பரேட்டர் கப்பை வந்து எடுத்து பார்க்கும்போது உள்ளே வந்து பெட்ரோல் வந்து நிறையா இருக்குது, அளவுக்கு அதிகமான பெட்ரோல் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்பரேட்டரோட கப்பில் வந்து அடியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன டஸ்ட் இருக்கிறது உங்களுக்கே தெரியும், அந்த பிளாக் கலரில். இதெல்லாம் வந்து பெட்ரோல் டேங்க்லேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு தான். அதுவும் வந்து மிஸ் ஆகி வந்துருக்குது. அந்த ஃப்ளோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளோட்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தெரியுது. ஃப்ளோட்டுக்குள்ளே வந்து பெட்ரோல் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நான் உங்களுக்கு இந்த மேனிஃபோல்டோட ஜாயிண்ட்டை வந்து ரப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெளிவாக. ஓகே, அதை க்ளோஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே ஒரு சைடு வந்து பெட்ரோல் வந்து தேங்கி இருக்குது, ஒரு சைடு வந்து பெட்ரோலே வந்து இல்லை. பெட்ரோல் வந்து அதுக்குள்ளே வந்து எந்த வித லிக்யூட் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஃப்ளோட்டில். அப்படின்னா தான் அந்த ஃப்ளோட் வந்து அந்த பெட்ரோலில் வந்து மிதக்கும். அப்படி மிதந்து தான் நமக்கு இந்த உள்ள கார்பரேட்டரில் வந்து அந்த நீடில் நம்ம கழட்டுறோம் இல்லையா, அந்த நீடில் லைட் ஆடுது இல்லையா, அந்த பகுதி வந்து பெட்ரோலை வந்து லாக் பண்ணும். இந்த நீடில் தான் வந்து பெட்ரோலை வந்து லாக் பண்ணும். இந்த நீடில் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து பெட்ரோல் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இந்த ஃப்ளோட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலனாலும் வரும். இந்த ஃப்ளோட்டுக்குள்ளே வந்து நிறைய பெட்ரோல் வந்து ஒன் சைடு மட்டும், டபுள் சைடில் ஒன் சைடு மட்டும் அந்த ஃப்ளோட்டில் வந்து பெட்ரோல் உள்ளே போயிருக்கு. அதனால் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸோ இல்லை லீக்கேஜ் ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்ப்ளைண்ட் வந்து அதில் இருக்கலாம், இல்லை உடஞ்சிருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால உள்ளே வந்து ஃப்ளோட்டுக்குள்ளே வந்து பெட்ரோல் போயிடுது. இப்படி பெட்ரோல் போகிறதுனால நமக்கு வந்து ஃப்ளோட் வந்து சரியாக, அதாவது மிதக்கிற தன்மையை வந்து இழந்துடும். இதுக்கு வந்து அந்த ஃப்ளோட்டோட பகுதியில் வந்து காற்று இருந்தால் மட்டும்தான் பெட்ரோலில் வந்து அது வந்து மிதக்கும். இல்லை அப்படி மிதந்தால் தான் இந்த நீடில் வந்து இந்த ராக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய, இந்த சின்ன ராக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த நீடில் வந்து அந்த பெட்ரோல் வரக்கூடிய அந்த பாதையை வந்து அந்த ஹோல்ஸை வந்து இந்த நீடில் தான் லாக் பண்ணும். அது சரியானபடி மிதந்து வரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து லாக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. இது வந்து கார்பரேட்டில் வந்து அந்த நமக்கு வந்து பித்தாளை புஷ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கு உள்ளேயும் கூட டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து லாக் ஆகாது. ஒரு சில வண்டிகளுக்கெலாம் ஏதாவது பெரிய பெரிய டஸ்ட்லாம் கூட இந்த இடத்துல வந்து இருக்கும். அதையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நிறைய வண்டிகளில் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்படி தான் அது வந்து அந்த ஃப்ளோட் இருக்கும்போது அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். அந்த நீடில் வந்து மேலே போகும்போது க்ளோஸ் ஆகும், கீழே வரும்போது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த ஃப்ளோட்டை வந்து நம்ம வந்து வாட்டருக்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அது வந்து நேராகவே மிதக்காது. அந்த ஒன் சைடு வந்து
கொஞ்சம் தாழ்ந்தே மிதக்கும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து பெட்ரோல் லிக்யூட் இருக்குது, வெயிட் இருக்குது. அதனால் வந்து அது நேராகவே நிற்காது, லைட்டாக கிராஸாகவே தான் நிற்கும். இதனால தான் நமக்கு வந்து சைடு ஸ்டாண்டு போடும்போது மட்டும் நமக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வருது. இது நான் இன்னொரு ஃப்ளோட் வந்து பழைய கார்பரேட்டர்லேருந்து எடுத்து நான் போகிறேன் பாருங்கள். நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி அப்படியே அந்த வாட்டரில் வந்து மிதக்கும். நம்ம அந்த ஃப்ளோட்டை வந்து என்ன தான் நம்ம தண்ணிக்குள்ளே அமுக்கி விட்டால் கூட அது கரெக்டாக வந்து ஒரே இதில் தான் வந்து நமக்கு வந்து மிதக்கும். ஆனால் இந்த வண்டியிலேருந்து எடுத்த ஃப்ளோட்டை பாருங்கள், கண்டிப்பாக ஒன் சைடு வந்து மிதக்கவே மிதக்காது. ஏன்னா உள்ளக்கு லிக்யூட் இருக்கிறதுனால வந்து மிதக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதனால தான் வந்து அது வந்து சரியானபடி மிதந்து லாக் பண்ணாமல் நமக்கு வந்து அது வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து உண்டாக்குது. இப்போ தெளிவாக தெரியும் உங்களுக்கு உள்ளக்கு வந்து பெட்ரோல் இருக்கிறது. அதில் ஏதாவது கிராக்கு இல்லை உடஞ்சிருக்கிற மாதிரியான கேப்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தேன். எந்த ஒரு கேப்புமே அதில் வந்து தெரியல. இப்போ வந்து இந்த ஃப்ளோட் சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன். இந்த ஃப்ளோட்டில் வந்து அந்த மொனி பகுதியில் மட்டும் ஒரு சின்ன மெட்டல் பகுதி இருக்கும். அதில் தான் நம்ம வந்து இந்த நீடிலானதை வந்து அதில் வந்து கோர்த்துட்டு நம்ம வந்து அந்த பெட்ரோல் வரக்கூடிய மெயின், அதாவது டேங்க்லேருந்து வரக்கூடிய ஹோல்ஸில் வந்து அந்த நீடியில் வந்து உள்பக்கமாக வச்சுருக்கோம். உள்பக்கமாக வச்சுட்டு இதில் வந்து ஒரு ராடு இருக்கும். அந்த ராடை வந்து சொருகிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோட்டை வந்து அது வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போது கார்பரேட்டர் வந்து நம்ம இந்த வசத்தில் நம்ம வந்து கரெக்டாக நேராக இருக்கக்கூடிய வசத்தில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோட் வந்து எம்டியாக இருக்கும்போது கீழே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும். இது பெட்ரோல் வந்து அந்த கப்புக்குள்ளே வந்து உள்ளே இறங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளோட்டானது வந்து மேலே மிதந்து அந்த பெட்ரோல் இறங்கக்கூடிய அந்த பாதையை வந்து அடைச்சிரும். இதான் அதோட மெயின் வேலையே. வந்து இந்த கப்பு இருக்குல்லையா, அந்த கப்பில் வந்து பெட்ரோல் நிறைய அந்த ஃப்ளோட்டானது வந்து மேலே வந்து அந்த கார்பரேட்டருக்குள்ள வரக்கூடிய பெட்ரோலை வந்து கரெக்டாக வந்து லாக் பண்ணிவிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து லாக் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஃப்ளோட்டை வந்து பக்காவாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு வந்து என்ன அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்படியே நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. இந்த ஃப்ளோட்டு தான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இதை வந்து இப்படியே நம்ம வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கஸ்டமருக்கு அவ்வளோ ஒன்றும் திருப்தியாக இருக்காது. அதனால் நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கார்பரேட்டரையும் கூட கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். கார்பரேட்டரையும் க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் கஸ்டமருக்கு வந்து நல்லாயிருக்கும். இது அப்படியே போடுறது நமக்கு ஒன்றும் நல்லா இருக்காது. உள்ளெல்லாம் டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கார்பரேட்டரை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெட்டுக்கிட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி திரும்ப அசம்பிள் பண்ணி மாட்டி கொடுத்துடலாம். கார்பரேட்டரை பற்றி நிறைய வீடியோக்கள், நிறைய க்ளீனிங் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து கார்பரேட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, திரும்ப அசம்பிள் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய வீடியோ போட்டாச்சு. அதேமாதிரி நம்ம சேனல்லே கார்பரேட் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து நிறையா இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வீடியோ வந்து மூவ் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் வந்து ஏதாவது வீடியோக்குள்ளே டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று வந்து கொடுத்துருக்கேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது. அதுக்கு வந்து உங்களோட டவுட்டுகள் என்னவாக இருந்தாலும் வீடியோ மூலியமாக எனக்கு வந்து தெரிவிங்க. கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் அதை நம்ம சேனலில் கூட அப்லோட் பண்ணி இதுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படிங்கிற சொல்யூஷனையும் கூட நான் உங்களுக்கு தர்றேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு உங்களோட எந்த சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்டாக கேளுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் வீடியோ வாகலை கேட்டால் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து வாய்ஸ் ஓவரில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அது புரியும், சில இது புரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் வீடியோ எடுத்து அதை வந்து அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வந்து நல்லா புரியும். அதனால் வந்து திரும்ப வந்து ரீப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் அதுலேயும் கேளுங்க. இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் வந்து தெரிவிங்க. வேறு எதுவும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தாலும் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். வீடியோக்கள் வர லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்றே வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து வேலைப்பளு தான். வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. அதுதான் உண்மை. வீடியோ எடுத்தாலும் கூட எடிட்டிங் பண்ண முடியல. நைட்டு வீட்டுக்கு போக லேட் ஆகுது. லேட் ஓவரில் வந்து திரும்ப அதை எடிட்டிங் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணுற வந்து ரொம்ப முடியாத சிரமத்தினால தான் என்னோடய வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வருது. அதுக்கு ரொம்ப சாரி.
இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ வந்து நானே ஷூட் பண்ணி, நானே எடிட்டிங் பண்ணி, நானே வாய்ஸ் ஓவர் பண்ணி, நானே அப்லோட் பண்ணுறேன். என்னோடய கடையிலையும் கூட வேறு யாருமே கிடையாது, என்னை தவிர வேறு யாருமே கிடையாது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ தான் என்னோடய தம்பி வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்னோடய கடையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்காக. இனிமேல் வந்து கண்டினியூவாக அவங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்க முடியுமோ அவ்வளோ முயற்சிகள் எடுத்து கண்டினியூவாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஒரு 14,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைபர் வந்து 14,000 பேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து எப்படி பிடிச்சுங்கிறதே எனக்கு வந்து தெரில. ஆரம்ப காலத்தில் நான் வந்து வீடியோ போடும்போது எனக்குலாம் வியூஸே வராது. இப்போ ஓரளவுக்கு ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு 1000 வியூஸாவது வருது. முன்னாடிலாம் வந்து 100, 150 இப்படி தான் வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இடையில வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி நானே வந்து வீடியோவே வந்து கன்டினியூ பண்ணவே இல்லை. அதான் உண்மை, கன்டினியூ பண்ணவே இல்லை. அதை வந்து அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து ரொம்ப இழந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சில வீடியோக்கள்லாம் கொஞ்சம் லட்சக்கணக்கில் போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வியூஸும் எனக்கு வந்தது, சப்ஸ்கிரைபரும் வந்தது. நான் வந்து சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வந்து பெரிய லெவலுக்கு என்னால் க்ரோத் ஆக முடியலனாலும் ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். இந்த 14,000 பேரையும் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னோடய வீடியோ வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற வீடியோவாக இருக்காது. ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளோட சேனலாக வந்து இருக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிக்கிறவங்க, இல்லைனா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வண்டியை வச்சுருக்கிறவங்க, நம்ம வண்டியோட பகுதியில் வந்து என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கவங்க தான், தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க தான் வந்து முதல்ல வந்து நம்மளே மாதிரி சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புது வண்டிகள் வரும்போது என்னென்ன மெத்தடில் வந்து அது இயங்குது, அது எந்த மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும் வாரங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கார்பரேட்டர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அசெம்பிள் பண்ணியாச்சு. இந்த கார்பரேட்டரில் வந்து ஸ்லைடு எப்படி ஒர்க் ஆகுது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்காக இது லைட்டாக பண்ணுறேன். அந்த 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து ஏர் வந்து நம்ம வந்து உள்ளே அடித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லைடானது வந்து அப் அண்ட் டவுன் ஆகும். இப்படி தான் வந்து கார்பரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது.
இந்த கார்பரேட்டரில் வந்து நம்ம வந்து டயப்ராம் கார்பரேட்டரில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து நார்மலான ஒரு ஆக்சிலரேஷன் வந்து ஆக்சிலேட்டரை வந்து லைட்டாக நம்ம வந்து கொடுத்தா கூட வண்டி வந்து லைட்டாகவே அப்படியே மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. இந்த டயப்ராம் கார்பரேட்டரில் நம்ம வந்து லைட்டாக கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் தூரம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த டயப்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர் சர்க்குலேஷன்லேயே வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி கார்பரேட்டரில் வந்து இந்த அட்வான்டேஜ் வந்து இருக்கும். இது வந்து அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா வந்து ஸ்பீடுக்காக தான் இந்த மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டயப்ராம் கார்பரேட்டரில் வந்து எப்போவுமே வந்து பெட்ரோல் வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும், பெட்ரோல் வந்து சேவிங் இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான தீர்வு வந்து இந்த கார்பரேட்டர் கிடையாது. இது வந்து பிக்கப் டார்க்கு இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான கார்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட கண்ட்ரோல் வந்து எதில் இருக்கும், அந்த ஆக்சிலரோட கண்ட்ரோல் வந்து எதில் இருக்குன்னா அந்த ஓப்பன் க்ளோஸ், அதாவது ஏர் போகக்கூடிய ஓப்பன் க்ளோஸ் மட்டும்தான் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். மற்றபடி அந்த பெட்ரோல் போகக்கூடியது வர்றது இதெல்லாமே வந்து அந்த இன்ஜினுக்கு தேவையான பெட்ரோலை வந்து கண்டிப்பாக வந்து அந்த இன்ஜினே உறிஞ்சி எடுத்துக்கும் அந்த டயப்ராம் எந்திரிக்கிறதுனால. இதை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த கார்பரேட்டரில். இதே நார்மல் கார்பரேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ப்ளெண்டர் கார்பரேட்டர் அந்த மாதிரி கார்பரேட்டரில் வந்து நமக்கு வந்து அந்த அதாவது கார்பரேட்டரோட ஸ்லைடும் அதே மாதிரி அந்த மெயின் ஜெட்டில் வரக்கூடிய அந்த நீடிலும் வந்து ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது பெட்ரோல் போகும். சடனாக நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் சடனாகவே நமக்கு வந்து அந்த ஆக்சிலேஷன் வந்து குறைஞ்சிடும், பெட்ரோல் போகிறது நின்றும். ஆனால் இந்த கார்பரேட்டரில் வந்து அப்படி இருக்காது. கொஞ்சம் அதாவது வந்து ஸ்பீடாக வந்து மேலே ஏறும், அதே மாதிரி ஸ்பீடாகவே வந்து டவுன் வந்து இறங்கிடும் நம்ம நார்மல் கார்பரேட்டரில். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரியான கார்பரேட்டரில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடு வந்து சடனாக ஏறும், அதே மாதிரி பையாக தான் ஸ்பீடு வந்து இறங்கும். ஓகே, இப்போ வந்து கார்பரேட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனிஃபோல்டு எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து எதுவுமே எந்த ஒரு லீக்கேஜுமே எதுவுமே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ளோட்டை வந்து மாற்றிட்டோம். அந்த ஃப்ளோட்டும் வந்து நான் வந்து நியூ பீஸ் வந்து மாற்றவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நியூ பீஸ் வந்து என்கிட்டே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கார்பரேட்டர் வந்து நியூ சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதில் இருக்கிற அந்த ஓல்டு கார்பரேட்டர் இருக்கிற ஃப்ளோட்டை வந்து எடுத்து போட்டேன். அதே வந்து பக்காவாக செட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து ஃப்ளோட்டில் வந்து கம்ப்ளைண்ட் வராது. நீடில் வரலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் டேங்கில் டஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வரும். வண்டியை வந்து சைடு ஸ்டாண்ட்லேயும் விட்டு பார்த்தாச்சு. சைடு ஸ்டாண்ட்லேயே வண்டியை விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் போல் பெட்ரோலே ஓப்பன் பண்ணி கூட வச்சு பார்த்துட்டேன். எந்த ஒரு லீக்கேஜ் எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. இந்த கார்பரேட்டரில் வந்து இந்த ஃப்ளோட் தான் கம்ப்ளைண்ட்டு, ஒன் சைடு வந்து உள்ளே வந்து பெட்ரோல் போனதுனால. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.